இப்ப அம்மா அவர்கள் நம்மோடு இல்ல, இருந்தாலும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப ஸ்கீம்ஸ், நான் ஒரு எம்பிங்க, வெற்றி பெற்ற எம்பி, அரசாங்கம் தானே செய்ய முடியும். இங்க இருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னதை கூட செய்யறது இல்ல. என்ன நினைக்கிறீங்க? அதனால இந்தியாவின் பிரதமர் தான் பிரதமருக்கான தேர்தல். பிரதமரிடம் சொல்லி நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வோம். இதுல முன்னிறுத்தல, இதுல இந்த தேர்தலை மோடியை முன்னிறுத்தி தானே எங்க கூட்டணி. அதனால இதுல நீங்க ஏதோ இது சொல்றீங்க, நான் யதார்த்த உண்மையை நான் சொல்றேன். அப்ப அம்மா இருந்தாங்க சார். அம்மா எங்க நம்ம தொகுதி தேவைகள்லாம் நாங்க அவங்க மூலம் நிறைவேற்றி தந்த, இதான உண்மை. இப்ப அம்மா அவர்கள் நம்மோட இல்லை. கிளியரா தமிழ்ல தானே சொல்றேன். சாதாரண பாவருக்கு புரியுது. அது தலையாட்டுறாங்க, கை தட்டுறாங்களா? என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கீங்க சார்? நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் நான் என்ன செஞ்சேன்னு நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க. அது இல்ல, அது மாத்திரம் இல்ல, நான் செஞ்சேன்னு சொல்றதை விட அம்மா அவர்கள் தேனி மாவட்டத்தையே தத்தெடுத்து எத்தனையோ திட்டங்கள், என்ன சொல்ல போனா இங்க மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான். நான் சொல்ல வேணாம். அது மாதிரி சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா அவர்கள் தான். இது போல பல திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அது போல திட்டங்களை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் நம்மோடு இப்பொழுது இல்லை என்றாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையாக பெற்று 3வது முறையாக வெற்றி பெறப் போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையுடன் கேட்டு நமது தொகுதியின் தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவேன். நான் அவர் என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு நான் போவேன். அதிமுக மீட்பதற்காக அமமுக ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வெற்றி மூலம் அதிமுக மீண்டும் மீட்க முடியும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நாங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறதே அம்மாவின் தொண்டர்களிடத்தில் அம்மாவின் இயக்கத்தை கொண்டு சேர்க்கணும். அதுக்கான முயற்சி தான் நாங்க 2 பேரும் சேர்ந்திருக்கோம். ரெட்டலையை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால் தான் ஜனநாயக நாட்டில் அம்மாவுடைய கட்சியை காப்பாற்ற முடியும். அதுதான் யதார்த்த உண்மை.